காரைக்காலை சேர்ந்த ஐயூப் என்ற சகோதரர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம சொன்னது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கேட்குறார். அதை ஏற்கனவே சொன்னதை விளக்கிட்டு கேள்வியை சொல்லுவோம். ஒரு ஹதீஸை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க முந்தைய ஒரு நேரலையில். யார் தன் பக்கம் நியாயம் இருந்தும் அதை விவாதிக்காமல் தர்க்கம் செய்யாமல் விட்டு விடுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் நடுப்பகுதியில் ஒரு மாளிகை நான் பொறுப்பேற்றுக்கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அபூதாவுது உள்ளிட்ட நூல்களில். இந்த ஹதீஸு சரியா என்று கேட்டிருந்தார்கள். அதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இதனுடைய அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் இதனுடைய கருத்து சரியில்லை. ஏன் சரியில்லை என்று கேட்டால், நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது தர்க்கத்தை விட்டுறணும், விவாதத்தை விட்டுறணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமானது. எல்லா நபிமார்களும் தங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதனால் விவாதிக்கிறத விட்டுட்டாங்களா? விவாதிக்கிறத விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ண இயலாது. அப்போ இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள், அடுத்தவர்கிட்ட பேசுங்க, மற்றவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுங்கள், விவாதம் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள், போராடுங்க என்று சொல்லக்கூடிய பல அறிவுரைகளுக்கு இது மாற்றமாக இருக்கிற காரணத்தினால இது இது முரண்பட்ட செய்தியில் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய முழு விவரத்தை நீங்கள் அந்த இதில் பார்த்துருங்க. பழைய பதில் அந்த லிங்க்குன்னா அந்த காப்பி போட்டு விட்றோம், அதை பார்த்துக்குங்க. இதில் என்ன இப்போ கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸுக்கு நம்ம வேறு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்ல, இதை மறுக்காமல். அதாவது யார் தன் பக்கம் நியாயம் இருந்தும் தர்க்கம் செய்வதை என்பதில் பக்கத்தில் முட்டாள்களோடு தர்க்கம் செய்வதை என்று ஒரு அடைப்புக்குறிகளை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால், அப்போ இந்த கருத்தில் முரண்பாடு இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு கேள்வி கேட்குறார். இது மறுக்க தேவையில்லை, ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு. விளக்கம் கொடுக்கலாம்ன்றது சரிதான், அது விளக்கம் அந்த ஹதீஸில் இருக்கணும். அந்த ஹதீஸில் வாதமாக பண்ணாதன்னு பொதுவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கம்னு நம்மளாக ஒன்று நினச்சிக்கிட்டு அதில் சேர்த்துடக்கூடாது. அதாவது முட்டாள்களோட விவாதம் செய்வதான் இதை தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி உள்ள விஷயம் இது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மூடர்களோடு விவாதம் செய்யக்கூடாதுங்கிற இந்த ஒரு கேடயத்தை பலரும் தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தரை விவாதத்துக்கு கூப்பிட்டோன்னு வைங்க, அவர் என்ன செய்வார்னா, நான் முட்டாளோட விவாதிக்க மாட்டேன் அப்படின்றவார். நம்மளை ஒரு முட்டாள்ருவார். அப்போ முட்டாளோட விவாதிக்க மாட்டோம் என்கிற ஒரு இதை வைத்து கொண்டு தவறான ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். ஆனால் வாதமே முட்டாளோடு தான் பண்ணணும். நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம், அவன் தவறான பாதையில் இருக்கிறான்னா அவன் அறிவினனாக இருக்கிறான், ஜாகிலாக இருக்கிறான். அந்த ஜாகிலோடு தான் விவாதமே பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ண பல குரூப்புகளோடு நம்ம விவாதம் பண்ணோம், அவங்களாம் யார்? நம்ம பார்வையில் மார்க்கத்தை அறியாதவர்கள் தான், அவங்களோட தான் விவாதம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நாத்திகர்கிட்ட போய் விவாதம் பண்ணுறோம், கிறிஸ்தவர்கிட்ட விவாதம் பண்ணுறோம், அவங்களாம் யார்? நம்ம பார்வையில். சரி, நபிமார்கள் விவாதம் பண்ணாங்களா? யார்கிட்ட பண்ணாங்க? பெரிய பெரிய ஜீனியஸ் அறிவாளிகள்கிட்ட பண்ணாங்களா? ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லக்கூடிய ஜாகிலியா மக்கள்கிட்ட பண்ணாங்களா? அவங்கள்ட்ட எடுத்து வச்ச வாதமெல்லாம் அந்த ஜாகிலியா கூட்டத்தில் தானே பண்ணாங்க. நூஹ் நபி வாதம் பண்ணது யார்கிட்ட பண்ணாங்க? அது அந்த ஒரு ஜாகில் கூட்டத்தில் தான். அப்போ மூடர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வீர்களே, ஆனால் நபிமார்களே அந்த விவாதம் பண்ணியிருக்க மாட்டாங்களே. சொல்லப்போனால் அறிவியினர்கள்ட்ட தான் விவாதம் பண்ணணும். அவன் அறியாமல் இருக்கிறவன்ட்டு தான் விவாதம் பண்ணி அவனுக்கு புரிய வைக்கிறது அவனோடு தான் பண்ணணும். சரியான மார்க்கத்தில் இருக்கிறவன்ட்ட போய் விவாதம் பண்ண முடியாது. மூடன்டா என்ன அர்த்தம்? சரியான மார்க்கத்தை அறியாதவன் தானே. சரியான மார்க்கத்தை அறியாதவன்ட்ட தான் விவாதம் பண்ணணுமே தவிர, நம்ம சொல்கிறதே அவனும் சொல்கிறான்னு வைங்க, அதே அவன்கிட்ட விவாதம் பண்ண போகிறோம். நம்ம சரியான கருத்தில் இருக்கிறோம், அதே கருத்தை ஒருத்தன் சொன்னால் தான் அவன் நம்ம பார்வையில் மூடன் இல்லை. அப்போ மூடன் இல்லாத ஒருத்தன்ட்டு எதுக்கு விவாதம் பண்ணணும்? நம்மளும் அதான் சொல்கிறோம், அவனும் அதானே சொல்கிறான். அதனால் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மக்கள்கிட்ட நபிமார்கள் விவாதம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இன்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், உங்களை மூடக்கூட்டமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாதமாக பண்ணுறாங்க. 11வது சூறாவில் 29வது வசனத்தில் இதை நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 46, 21, 22, 23 அந்த வசனத்தையும் சொல்லப்படுது. இன்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், இது ஹூத் நபி சொன்னதாக, சாலிஹ் நபி சொன்னதாக வருது. என்னது? அதாவது நீங்கள் மூடக்கூட்டமாக இருக்கிறீங்களே,
அவங்களுடைய அறிவினத்தை எல்லாம் எதிர்த்து விவாதம் பண்ணுறாரு. விவாதம் பண்ணும்போது விளங்காத ஆட்களாக இருக்கிறப்பான்னு கேட்குறாரு. இவங்க என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விளங்காதவர்கள்ட்ட தான் விவாதம், மூடர்கள்ட்ட தான் விவாதம் பண்ணக்கூடாது. பண்ணின விவாதம் பூரா மூடர்கள்ட்ட தான். நபிமார்கள் பண்ணிய வாதங்கள் பூராவுமே மூடர்கள்ட்ட தான். நம்ம விவாதம் பண்ணோம்ல, அதுவும் நம்ம பார்வையில் அவர்கள் அறிவினர்கள் தான். நம்ம யார்கிட்டையெல்லாம் விவாதம் பண்ணியிருக்கிறோமோ அவங்களெல்லாம் நம்முடைய பார்வையில் நம்ம சரியான கருத்தில் இருக்கோம்ல, அவங்க சரியான கருத்தில் இல்லைன்னா அறிவினர்கள் தானே, ஜாகில் தானே. ஜாகில்னா அறியாதவர்கள். அறியாதவர்கள்ட்ட தான் நம்ம விவாதம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அறியாதவர்கள்ட்ட தான் பண்ணணும் விவாதமே. அப்போ ஏற்கு மாற வழங்குறாங்க. மூடர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாது, மற்றவங்கள்ட்ட தான் பண்ணணும், அறிவாள்கிட்ட பண்ணணும். அறிவாள்கிட்ட மார்க்கத்தில் அறிவாளின்னா யார்? உள்ளதை உள்ளபடி சரியாக வழங்கி கிட்டவன். அவன்கிட்ட விவாதம் பண்ண போகிறீங்க? அவன் தான் கரெக்டாக இருக்கிறானே, அவனு நம்மளும் ஒன்றை தானே சொல்கிறோம். அப்போ அறிவியினர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாது நம்ம குரானில் இல்லவே இல்லை. என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு வசனம் இருக்குது, ஒய்தா ஹாத்த பஹமுல் ஜாஹிலுனா ஹாலு சலாமா. அறிவியினர்கள் இவர்கள்ட்ட உரையாட வந்தால், ஹாத்தபன் தான் வருது, விவாதம் பண்ணன்னு வரல. ஒரு அறிவியன் இருக்கிறான், நம்மகிட்ட கொஞ்சம் பேசுவோமேன்னு கேட்குறான். இவன்கிட்ட பேசி நேரம் வேஸ்ட்டாக போவோம் அப்படின்னு சொல்லி சலாம் அலைக்கும் டைம் இல்லைன்னு போயிடணும். ஒய்தா ஹாத்த பஹமுல் ஜாஹிலுன, நல்லடியார்கள் யார் என்று கேட்டால் அவங்கள்ட்ட அறிவியினர்கள் உரையாடும் பொழுது, ஹாத்தப என்றால் விவாதிக்கிறது இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது. அறிவியினர்கள் வந்து உரையாட வந்தார்கள் என்று சொன்னால் காலு சலாமா, சலாம் என்று சொல்லிவிடுவார்கள். போயிட்டு வாங்க, நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடணும். அப்போ அறிவியினர்களோட உரையாடல், அவன்கிட்ட போய் நேரத்தை போய்கிட்டு ஏதாவது விஷயம் கிடைக்குமா, அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் ஏதாவது நாலேஜ் வருமா? அவன்கிட்ட இதுக்கு நேரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. விவாதம் பண்ணுறதுன்னா அவன் கருத்தை உடைக்கிறதுக்கு பேசுவான், அவன் தப்பை தான் சொல்லுவான்னு தெரியும், அதுக்கு நம்ம மறுப்பு சொல்லுவோம். அப்போ விவாதம் வேறு, உரையாடல் வேறு. அறிவியினர்களை கண்டு உரையாடாதீர்கள் என்று தான் குரானில் இருக்கே தவிர விவாதிக்காதீங்கன்னு இல்லை. நடந்த விவாதம் எல்லாமே அறிவியினர்கள்ட்ட தான். அதனால் அதுவும் தப்பான கருத்து. அறிவியினர்கள்ட்ட நீ வந்து முட்டாள்கிட்ட விவாதம் பண்ணாத, அதை விட்டுருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றீங்கல்ல, அந்த அர்த்தம் இன்னொரு டேஞ்சரானது. அப்போ நபிமார்கள்லாம் நினைஞ்சாங்க பெரிய பெரிய அறிவாளிகள்கிட்ட தான் விவாதம் பண்ண. அபூ ஜஹில், அவனுக்கு பேர் அபூ ஜஹில், மடமையின் தந்தைகிட்ட தான் விவாதம் பண்ணுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அறிவியினர்கள்ட்ட தான் முட்டாள்கிட்ட தான் விவாதம் பண்ணக்கூடாது. அப்போ குரானில் அவ்வளோ விவாதம் பண்ணுது, அந்த மக்களை நோக்கி அத்தனை விவாதத்தை குரான் எடுத்து வைக்குத. எந்த மக்களுக்கு எடுத்து வைக்குது? ஜாஹிலியா காலத்து மக்களுக்கு தான். அறியாமை காலம்னு அதுக்கு பேர், காலத்துக்கு பேர் அறியாமை காலம். அப்போ அறியாமை கால மக்களிடத்தில் தான் அத்தனை விவாதமும் இஸ்லாம் பண்ணியது. அறியாமை காலத்து மக்கள்கிட்ட பண்ணினா தான் அவன் அறியாமையை அகற்றி அவனை அறிவின் பக்கம் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால இது முட்டாள்களோடு போய் விவாதம் பண்ணுவதை விட்டு விடுகிறானோன்னு சேர்க்கறது இருக்குல்ல, அது வந்து அதை விட முட்டாள்தனமானது. விளங்குதா? அந்த ஹதீஸுடைய அந்த நேரடி அர்த்தமும் சரியாக வராது. முட்டாள்களோடு விவாதம் பண்ணாதீங்கன்னு நீங்களா பிராக்கெட்டில் நுழைச்சி இந்த ஹதீஸை சரிகாணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுவே இந்த விவாதத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். விவாதமே அறிவியன்ட்டு தான் பண்ணணும். நம்ம பார்வையில் அவன் அறிவியனாக இருப்பான். நம்ம பார்வையில் நம்ம எதை விளங்கியிருக்கிறோமோ அதன்படி விளங்கினவன் அறிவாளி. இஸ்லாத்தில் எது உள்ளதாக இருக்குது அது விளங்காமல் இருந்தான்னா அவனுக்கு பேர் ஜாஹில். அந்த ஜாஹில்கிட்ட தான் விவாதம் பண்ணியிருக்கிறோம். நம்ம பண்ணின எல்லா விவாதங்களுமே அவன்கிட்ட தான் பண்ணியிருக்கிறோம். நபிமார்கள் செய்த விவாதங்கள் எல்லாம் அவன்கிட்ட தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த கருத்துப்படி வச்சாலும் இது தப்பு. அந்த கருத்தை கொடுக்குறதே தப்பு. முதல்ல இந்த வசனத்துக்கு ஜாஹில்கள்கிட்ட விவாதம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் செய்கிறாங்கல்ல, அதுவே அந்த விவாதம்ங்கிற வார்த்தையை அது வரல. இவங்களா குரான் வசனத்தை சொல்லி கொண்டு அதுக்கு அர்த்தத்தை இவங்களா இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. ஹாத்த பண்ணால் உரையாடல், பேசி கொண்டிருப்பது. பேசி வார்த்தை நடத்துறதுக்குள்ள தகுதியானவன் அவன். ஒரு அறிவிலின்னு இருக்குது, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆக போகுது? அந்த நேரத்தில் உருப்படியாக பல வேலையை நம்ம செய்யலாம். அதுக்கு தான் அல்லாஹ் செய்யணும். இதை ஹாத்தபகும், அது விவாதம் ஜாதில்ஹும், விவாதம் செய்யி அப்படிங்கிறதுக்குள்ள வார்த்தை வந்து அதாவது முஜாதலான்னு சொல்லுவாங்க விவாதம். இது வந்து என்ன முஹாத்தபா, இது வந்து உரையாடல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது. அப்போ குரானில் வந்து ஜாஹில்கள்கிட்ட விஷயமாக சொல்லப்படுற என்னென்னு கேட்டால், ஓ இபாதுர் ரஹ்மான் இல்லதீன எம்ஷூன் அலர் அலி ஹவுனன், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக அடக்கமாக நடப்பார்கள். ஒய்தா ஹாத்தபஹமுல் ஜாஹிலூன, அறிவியினர்கள் இவர்களிடம் உரையாடுவார்களேயானால், ஹாத்தப உரையாடுவார்களேயானால் காலு சலாமா, சலாம் சொல்லிவிடுவார்கள். அவன்கிட்ட போய் அவன் என்னத்தை நீ அறிஞ்சிக்கிறது போய் உரையாட போகிற, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகாதீங்கன்னு அர்த்தம். அதான் இருக்குது. அது 25, 63 உள்ளது. இதை வந்து அறிவியினர்கள்ட்ட விவாதம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் அர்த்தம் செய்யக்கூடாது. முதல்ல ஹாத்தபுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அப்படி அந்த அர்த்தம் கொடுக்கறது கூட நபிமார்கள் செஞ்சது பூரா பெரிய ஜீனியஸ்ட்டை தான் அவங்க விவாதம் பண்ணாங்கன்னு வந்துடும்.
மூடர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அபுஜஹல்லாம் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, அவன் அபுலஹப்லாம் பெரிய ஒரு அறிவாளி, நூஹு நபியுடைய உம்மத்தெல்லாம் பெரிய அறிவாளி, லூத்து நபியுடைய சமுதாயம் எல்லாம் பெரிய அறிவாளின்னு ஏன்னா அறிவாளிட்டான விவாதம் செய்யணுங்கிறீங்க அப்படின்னு வந்துடும். அதனால் தப்பான கருத்து, அறிவாளிகள்கிட்ட தான் விவாதம் செய்யணுங்கிற மாதிரி இஸ்லாத்தில் சொல்லப்படலை. அறியாத மக்கள்கிட்ட விவாதம் பண்ணியிருக்கிறாங்க, அது விளங்கிக்கணும்.